அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த OH இஸ்லாம் சேனலின் நேயர்களே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அருள்மறையாம் திருக்குர்ஆன் சாத் என்ற அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் தன்னிடத்தில் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கின்ற ஒழுக்கம் ஒன்றை கற்றுக் கொடுக்கிறான். அதை பற்றி நாம் பார்க்கலாம். இறை தூதர் சுலைமான் நபி அவர்கள் புகழ்மிக்க ஓர் இறை தூதர். இறை தூதர் மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய பாலஸ்தீன் பகுதியை சுற்றி உள்ள பகுதியில் ஆட்சி நடத்திய ஒரு மாமன்னர். இவர்களுடைய தந்தை தாவூது நபி அவர்களும் ஆட்சியாளரே. அவர்களுக்கு வலிமை மிக்க ஒரு அரசை இறைவன் வழங்கியிருந்தான். அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இவர்கள் கேட்ட பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டு இவர்களுக்கு என்னவெல்லாம் வழங்கினான் என்று இறைவன் பட்டியலிடுகின்றான். தாவூதுக்கும் சுலைமானுக்கும் நாம் அறிவு ஞானத்தை வழங்கினோம். அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருந்தார்கள். கண்ணுக்கு புலப்படாத ஜின் என்கிற படைப்புகளை, மனிதனை விட பல மடங்கு வலிமை வாய்ந்த கண்ணுக்கு புலப்படாத படைகளை அவர்களுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம். பறவைகளின் மொழி அவர்களுக்கு தெரியும். பறவைகளோடு உரையாடுவார்கள் சுலைமான் நபி. அவருடைய தந்தை தாவூது நபி அலன்னா லஹுல் ஹதீத், இரும்பை அவருக்கு நாம் இலக்கி கொடுத்தோம். போர் கவசம் செய்வதென்றாலும், வாழ், ஈட்டி போன்ற ஆயுதங்களை தயாரிப்பதென்றாலும், ஏதோ கையிலே ஒரு கிளையவை வைத்துக்கொண்டு வளைப்பதை போல வளைத்து மிகச் சர்வசாதாரணமாக அவற்றை கையாளுவார். அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்றவர்கள் தாவூத் சுலைமான் நபி இருவருமே. அவர்களில் இறை தூதர் சுலைமான் நபி அவர்கள் இறைவனிடத்திலே கேட்ட ஒரு பிரார்த்தனையை இறைவன் சாத் என்கிற அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் நமக்கு சொல்கின்றான். பாருங்கள். ரப்பி ஃபிர்லி வ ஹபுலி முல்கன் லா யம்பகி லி அஹதி மின் பஅதி. இறைவா, என் பிழைகளை நீ மன்னிப்பாயாக. எனக்கு பிறகு இனிவரும் நாட்களில் யாருக்கும் நீ தரவிருக்காத ஒரு ஆட்சி அதிகாரத்தை, செல்வாக்கை எனக்கு நீ வழங்குவாயாக என்று கேட்டார்கள். அதாவது, எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு வேண்டும். இதை போன்ற ஒரு செல்வாக்கு அல்லது இதற்கு இணையான ஒரு ஆட்சி இனிவரும் நாட்களில் யாரும் அதை பெறக்கூடாது. அதாவது, யாருக்கும் நீ அதை தரக்கூடாது. அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த, வளமான, செல்வாக்கு மிக்க ஒரு ஆட்சியை, அதிகாரத்தை எனக்கு நீ வழங்கு என்று கேட்டார்கள். அப்படி கேட்பதற்கு முன்னால் அவர்கள் பயன்படுத்திய சொல் ரொம்ப முக்கியமானது. இறைவா, என் பிழைகளை நீ மன்னிப்பாயாக என்பதுதான் அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையின் முதல் வாசகம். திருக்குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், இறைவனிடத்திலே நாம் தினந்தோறும் பல நூறு கோரிக்கைகளை வைக்கின்றோம். 5 வேளை ஒரு நாளைக்கு தொழுகிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகும் பல பிரார்த்தனைகளை நாம் கேட்கிறோம். சில பிரார்த்தனைகள் புதியவை, பல பழையவை. கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் பலருக்கும் ஆதங்கம், ஏக்கம் என்னவென்றால், நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், இறைவன் தருவதே இல்லை. எத்தனை முறைதான் நான் கேட்பது, இறைவன் தருவதே இல்லை எனக்கு. அவனுக்கெல்லாம் கொடுத்து விட்டான், இவனுக்கெல்லாம் கொடுத்து விட்டான், எனக்குத்தான் ஒன்றும் தரவில்லை
என்று புலம்புகிறவர்கள் உலகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் நமக்கு இந்த வசனத்திலே உணர்த்துவது என்னவென்றால், நீங்கள் இறைவனிடத்தில் உங்களுடைய கோரிக்கையை, மன்றாட்டத்தை வைப்பதற்கு முன்னர் உங்களுடைய பிழைகளை மன்னிக்க கோருங்கள் என்பதுதான். ஏனென்றால் ஓர் அடியானுக்கு இறைவன் வாரி வழங்க தயாராகவே இருக்கின்றான் எப்போதும். எவ்வளவு பெரிய பாக்கியங்களையும் நீங்கள் இறைவனிடத்திலே கையேந்தி கேட்கலாம். எதை கொடுத்தாலும் இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்கள் குறையப் போவதில்லை. வற்றாத ஜீவநதியைப் போல இறைவனின் பெரும் பாக்கியம் பொங்கிக் கொண்டே இருக்கும். அதிலிருந்து அவன் கிள்ளி நமக்கு தந்தாலும் நமக்கு நிறைந்து விடும். அப்படிப்பட்ட பேராற்றல் மிக்க இறைவனிடத்திலே நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். ஆனால் இறைவன் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறான், விரும்புகிறான். நீங்கள் கேட்பதையெல்லாம் அள்ளி கொட்ட வேண்டும் என்று நினைக்கின்றான். ஆனால் பெறுவதற்கு உங்களிடத்திலே ஒரு தடை இருக்கிறது. இறைவனுடைய பெரும்பாக்கியம் உங்களை வந்து அடைவதற்கு இடையிலே சில தடைகள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான தடை என்னவென்றால் உங்களுடைய பிழைகள், நீங்கள் செய்கின்ற பாவங்கள். ஆசைப்பட்டோ நிர்பந்தத்தின் பேரிலோ விரும்பியோ நீங்கள் செய்யக்கூடிய பிழைகள், பாவங்கள். அந்த பிழைகளை இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிக்க கோருங்கள். அந்த பிழைகள் மன்னிக்கப்பட்டு விட்டால் இறைவனின் பாக்கியங்களை பெறுவதற்கு இருந்த தடை நீங்கிவிட்டது என்று பொருள். அதன் பிறகு எதை கேட்டாலும் இறைவன் வழங்குவான். அதுதான் அந்த அடிப்படை தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. நம்மை போல சுலைமான் நபி என்ன சாதாரணமானவையா கேட்டார்கள்? எனக்கு ஒரு பங்களா வேண்டும், ஒரு மாளிகை வேண்டும், வசதியான ஒரு கார் வேண்டும் என்றா கேட்டார்கள்? இல்லை இல்லை, மிகப்பெரிய அதிகாரத்தை கேட்டார்கள். எந்த அளவுக்கு அந்த அதிகாரம் விரிந்து பறந்திருக்க வேண்டும் என்றால், எனக்கு பிறகு யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் வாய்க்க பெறக்கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தா என்று கேட்கும்போது அவர்கள் சொல்ல தொடங்கிய முதல் வார்த்தை, இறைவா என் பிழைகளை நீ மன்னிப்பாயாக என்பதுதான். நம்முடைய பிழைகள் தான், நாம் செய்த குற்றங்கள் தான் இறைவனுடைய பாக்கியங்கள் நம்மிடம் வந்து சேராமல் தடுக்கின்ற தடைகளாக இருக்கின்றன. பிழைகளே செய்யாமல் வாழ வேண்டும், குற்றமே செய்யாமல் வாழ வேண்டும். அது சாத்தியமா? மனித பிறவியாக பிறந்துவிட்டு குற்றம் செய்யாமல் வாழ்வது சாத்தியமில்லை, வாய்ப்பில்லை. அதனால்தான் பேரன்பு மிக்க இறைவன் சொல்கின்றான், நீ பாவம் செய்யக்கூடிய இயல்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறாய், நீ பாவம் செய்வாய். ஆனால் என்னவென்றால் நீ என்னிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்ட பிறகு மறுபடி அந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது. பாவமே உலகத்தில் செய்யாமலாம் நீ வாழணும்னு நான் எதிர்பார்க்கல. பாவம் செய்யக்கூடிய சுபாவம் உனக்கு உண்டு. மனம் வருந்தி மன்னிப்பு கேட்ட பிறகு அந்த பாவத்தை நீ செய்யக்கூடாது. மன்னிப்பு கேட்டுவிட்டு அதன் பிறகு நீ எனக்கு எதை கொடு அதை கொடு என்று கேள், நான் எல்லாவற்றையும் உனக்கு வாரி தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அதற்கு இறைத்துதர் சுலைமான் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை முன்வைத்து நமக்கு இறைவன் வழிகாட்டுகிறான். நாமும் இறைவனிடத்திலே நமக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு பெறுவதற்கு தயாராகவே இருப்போம். அதற்கு முன்பதாக நாம் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.